Hello friends, welcome to Excel Guru Tamil. நீங்கள் ஏற்கனவே எக்ஸல் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது நீங்கள் ரொம்ப நாளாக எக்ஸல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த ஷார்ட்கட்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸலை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ வித் கீபோர்டோட ஒரு ஷார்ட்கட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க்கை நீங்கள் ரொம்ப குயிக்காக முடிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக மாறிடும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஷார்ட்கட்டையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ச் பண்ணி லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸும் பண்ணுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி, முதல் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா கிரியேட் ஆர் ரிமூவ் ஃபில்டர். உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ண நினைப்பீங்க. அப்படி ஒரு ஃபில்டரை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் இதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில்டர் கிரியேட் ஆயிரும். உங்களுக்கு தேவையான ஃபில்டரை நீங்கள் போட்டுக்க முடியும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல்ல ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபில்டர் ரிமூவ் ஆயிரும். அடுத்த ஷார்ட்கட் என்னன்னா டேபிள் கிரியேஷன். ஸோ உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்கு, இதை டேபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிட்டு டீயை பிரஸ் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு கிரியேட் டேபிளுக்கான ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த டேட்டா அப்படியே டேபிளா கன்வெர்ட் ஆயிரும். இப்போ இந்த டேட்டாவை நீங்க மறுபடியும் அந்த பேக் டு த ஃபார்மேட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இங்கே டேபிள் டிசைனுக்கு கீழே கன்வெர்ட் டு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த டேபிள் ஃபார்மேட்லேருந்து மறுபடியும் ரேஞ்ச் ஃபார்மேட்டுக்கு அந்த டேட்டா கன்வெர்ட் ஆயிரும். அதற்கு அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா எப்படி டேட்டாவில் எட்ஜுக்கு வரையும் மூவ் ஆகுறது. இப்போ நீங்கள் கடைசி ரோக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வருவீங்க. உங்ககிட்ட டேட்டா ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த எட்ஜுக்கு ஈஸியாக போயிட முடியும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், நீங்க ரொம்ப ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். இந்த சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க லாஸ்ட் ரோக்கு போகணும் அப்படின்னா கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கிட்டு டவுன் ஆரோவை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க லாஸ்ட் ரோக்கு போயிட முடியும். இப்போ கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கிட்டு நீங்க ரைட் ஆரோவை பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த எட்ஜுக்கு பாத்தீங்கன்னா மூவ் ஆயிரும். இப்போ நீங்க மறுபடியும் மேலே போகணும் அப்படின்னா கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கிட்டு அப் ஆரோ மார்க்கை பிரஸ் பண்ணீங்கன்னா மேலே போயிடும். ஸோ இப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஓவர் டு த எல்லா எட்ஜுக்குமே ரொம்ப ஈஸியா பாத்தீங்கன்னா நேவிகேட் பண்ணி போயிட முடியும். அதற்கு அடுத்த ஷார்ட்கட் என்னன்னா நீங்க எப்படி அந்த டேட்டாவை செலக்ட் பண்றது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த ஏ ரோல இருக்கக்கூடிய ஃபுல் டேட்டாவையும் நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோவை பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த டேட்டாவை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட முடியும். இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் சைடு உள்ளதை நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இந்த ஃபுல் டேட்டாவையுமே பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட முடியும். ஸோ நீங்க இப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டேட்டாவை நீங்க ரொம்ப ஈஸியா பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ண முடியும். அதற்கு அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஃபார்மேட் செல். ஸோ இப்போ உங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா இருக்கு. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோவை பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபுல்லா இந்த டேட்டா செலக்ட் ஆயிருச்சு. இப்போ இதை நீங்க ஃபார்மேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிட்டு 1 அப்படிங்கறத பிரஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த ஃபார்மேட் செல்ஸுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ இதை நீங்க கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான விதத்தில் நீங்க ஃபார்மேட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் செல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார்மேட் ஆயிரும். அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா வேல்யூவை சம் பண்றது. இப்போ உங்களுக்கு இங்க சேலரி டீடைல்ஸ் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல சம் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க இதை செய்யறதுக்கு சம் ஃபார்முலா போடணும்ங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ட் பிரஸ் பண்ணிக்கிட்டு ஈக்குவல் டு சிம்பிள் அழுத்துனீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா செல்லுமே செலக்ட் ஆகி உங்களுக்கு சம் ஃபார்முலா வந்துடும். ஜஸ்ட் நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இங்க சம் வேல்யூஸ் பாத்தீங்கன்னா வந்துடும். ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க சம் வேல்யூவை ரொம்ப சுலபமா ஆட் பண்ண முடியும். அதற்கு அடுத்த ஷார்ட்கட் என்னன்னா வேல்யூவா பேஸ்ட் பண்றது. இப்போ பாருங்க, இங்க இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்க காப்பி பண்றீங்க கண்ட்ரோல் C கொடுத்து, இப்போ இங்க பேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்படியே பாத்தீங்கன்னா மூவ் ஆயிருக்கும். இப்போ நீங்க வேல்யூவா பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்ட்ரோல் C கொடுங்க. இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணுமோ அங்க போயிருங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிரஸ் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் ஆல்ட்டை பிரஸ் பண்ணிக்கிட்டு V அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் உங்களுக்கு வரும். இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த ஃபார்முலால இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் பாத்தீங்கன்னா இங்க அப்படியே பேஸ்ட் ஆயிரும். சோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஃபார்முலால இருந்து வேல்யூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களால பேஸ்ட் பண்ண முடியும். அதற்கு அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஒரு புது ரோவை பாத்தீங்கன்னா எப்படி இன்சர்ட் பண்றது அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, உங்களுக்கு
இங்கே ஒரு வேல்யூ வந்து இருக்கு. இதில் ஆரவ் சர்மா அப்படிங்கிறது இருக்கு. இப்போ உங்களுக்கு அடிஷ்னலாக இங்கே ஒரு வேல்யூவை இன்லைனில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து அந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த F2 அப்படிங்கிறத அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த செல் எடிட் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் என்டர் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து மூவ் ஆகும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூவை டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அது செகண்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செகண்ட் இன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆகும். இப்போ மறுபடியும் இன்னொரு லைனும் கொண்டு வரணும் அப்படின்னா மறுபடியும் ஆல்ட் என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா நியூ லைனுக்கு போயிடும். இதை நீங்கள் இங்கேருந்து செய்யணும்னு இல்லை, ஜஸ்ட் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் ஆல்ட் என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா நியூ லைன்ஸ் வந்து இந்த மாதிரி ஆட் ஆகிட்டே போகும். ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அடிஷ்னல் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி நீங்கள் கொண்டு போக முடியும். அதற்கு அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் டேட்டா. இப்போ இங்கே உங்களுக்கு எல்லா டேட்டாவுமே இருக்கு. இப்போ ஃபுல் டேட்டாவையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் ஆல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஓவரால் டேட்டா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிட முடியும். இதற்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஆல் அப்படிங்கிறது தான். அதற்கு அடுத்த ஷார்ட்கட் என்னன்னா ஃபிளாஷ் ஃபில். ஸோ இப்போ பாருங்க இங்கே உங்களுக்கு எம்ப்ளாயி நேம் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கான ஒரு ரோல் அதே மாதிரி சேலரி இருக்கு. இப்போ இவங்களுக்கு ஒரு இமெயில் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு ஆரவ். இப்போ பாருங்க ஆரவ் சர்மா அட் டெஸ்ட் கம்பெனி நேம்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா கம்பெனி நேம்னே போட்டுக்கலாம் .com அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இமெயில் கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ ரிமைனிங் எம்ப்ளாயிஸுக்கும் இதே ஃபார்மேட்டில் வந்து எனக்கு ஒரு இமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபுல் செல்லையுமே நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ கண்ட்ரோல் இ அப்படிங்கிறத வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகி எனக்கு ரொம்ப குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபார்மேட்டில் நான் இமெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ கண்ட்ரோல் இ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய ஃப்ளாஷ் ஃபில் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு சிமிலர் கைண்ட் ஆஃப் டாஸ்க்கை வந்து செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த கண்ட்ரோல் இ அப்படிங்கிற இந்த ஃப்ளாஷ் ஃபில் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி அதை நீங்கள் செஞ்சுக்க முடியும். சரி, இப்போ நமக்கு இங்கே ஒரு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ நமக்கு ஒரு டிஃபால்ட் சார்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி கிரியேட் பண்ணலாம்? இப்போ பாருங்க இங்கே இங்கே ஒரு டேட்டா இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு F1 அழுத்துனீங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு டிஃபால்ட் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். ஸோ ஆல்ட் F1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ இதை நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு ஒரு சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஒரு என்டையர் காலமை வந்து செலக்ட் பண்ணுறது, அதே மாதிரி என்டையர் ரோவை வந்து செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் தான். இப்போ பாருங்கள் உங்களுக்கு இங்கே ஒரு காலமில் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ ஏ காலம் ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்பேஸை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு அந்த ஏ காலம் ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். இப்போ பி காலமை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பியில் உள்ள ஏதாவது ஒரு செல்லில் வச்சுட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் அழுத்துனீங்கன்னா போதும், பி காலம் ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ரோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 7th ரோ வந்து செலக்ட் பண்ணணும், என்டையர் ரோவையே செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ரோவில் வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் ஷிஃப்ட் ஸ்பேஸ் அழுத்துனீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த என்டையர் ரோவே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகும். ஸோ இப்படி பண்ணி இந்த ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ரோ அதே மாதிரி பர்டிகுலர் காலமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் நம்ம ஒரு காலமை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரிமூவ் பண்ணுறது, எப்படி ஒரு ரோவை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5th ரோவில் பிரியா மேத்தால நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மைனஸ் அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இது டெலீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை வந்து கேட்குது. இப்போ என்டையர் ரோவே நான் வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா என்டையர் ரோவை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன்னா போதும், அந்த என்டையர் ரோவுமே ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி என்டையர் காலமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபுல் காலமையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காலமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்படிப்பட்ட ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக நீங்கள் காலம் அண்ட் ரோஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட முடியும். அதற்கு
அடுத்த முக்கியமான ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த டேட்டாவை நீங்க இன்னொரு ரோக்கு வந்து மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க எப்படி மூவ் பண்றது அப்படிங்கறத நான் இப்போ சொல்லித்தரேன். நீங்க இந்த ரோவை ஃபுல்லா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் நீங்க இப்படி மூவ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த செல்லை ரீப்ளேஸ் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்கும். இப்போ பண்ணீங்க அப்படின்னா இந்த கரண்ட் சிங் அப்படிங்கிற டேட்டா ரிமூவ் ஆயிரும். பட் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த ராகுல் வர்மாவோட டேட்டாவை இந்த இடையில வந்து ஆட் பண்ணணும், மூவ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் அந்த ரோவை ஷிஃப்ட் ஸ்பேஸ் அழுத்தி நீங்க வந்து ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்படி கார்னருக்கு மூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிளஸ் சிம்பிள் மாறும். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணிக்கிட்டு டபுள் கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் ரோவை வந்து இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 99 இப்படின்னு காட்டும். ஜஸ்ட் இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணீங்கன்னா போதும், அந்த டேட்டா ரீப்ளேஸ் ஆகாம ஜஸ்ட் இடையில வந்து இன்சர்ட் ஆயிரும். ஸோ இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டேட்டாவை நீங்க ரொம்ப சுலபமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். அதற்கடுத்த முக்கியமான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஒரு காலமையோ அல்லது ஒரு ரோவையோ எப்படி ஹைட் பண்றது அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல நீங்க செல்லுல வச்சிருக்கீங்க. இப்போ இந்த காலமை நீங்க ஹைட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கிட்டு 0வை பிரஸ் பண்ணீங்கன்னா போதும், அந்த என்டையர் காலமே வந்து பாத்தீங்கன்னா ஹைட் ஆயிரும். இப்போ கண்ட்ரோல் Z அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துடும். இப்போ நீங்க ஒரு ரோவை மட்டும் ஹைட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ரோல எந்த செல்லுல வேணுமானாலும் வச்சுக்கோங்க. இப்போ கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கிட்டு 9 அழுத்துனீங்கன்னா போதும், அந்த பர்டிகுலர் ரோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஆயிரும். ஸோ கண்ட்ரோல் O0 அப்படிங்கிறது அந்த காலமை ஹைட் பண்றதுக்கு, கண்ட்ரோல் 9 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோவை வந்து ஹைட் பண்றதுக்கு. அதற்கு அடுத்த முக்கியமான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த டேட்டா இருக்கு, இதுல ஏதாவது ஒரு ரோவோ அல்லது காலமோ ஹைட் ஆகி இருக்கு அப்படின்னா அதை எப்படி நீங்க ரொம்ப குயிக்கா ஃபைண்ட் பண்றது அப்படிங்கறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இப்போ இதுல இருந்து நீங்க ஹைட் பண்ணிருக்க ரோஸ் அண்ட் காலம்ஸை ஃபைண்ட் பண்றதுக்கு ஆல்ட்ட பிரஸ் பண்ணிக்கிட்டு செமிகோலனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹைலைட் ஆகி உங்களுக்கு ரோஸ் வந்து காட்டுச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் வந்து ஹைட் ஆகி இருக்கு அப்படிங்கிற மீனிங் தான். ஸோ இதை நீங்க பார்த்துட்டு ரொம்ப சுலபமா இந்த டேட்டால ஏதாவது ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து ஹைட் ஆகி இருக்கா அப்படிங்கிறத நீங்க வந்து கண்டுபிடிச்சிட முடியும். அதற்கு அடுத்த முக்கியமான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, எப்படி ஒரு டுடே டேட்டையோ அல்லது டைமையோ இன்சர்ட் பண்றது அப்படிங்கிறது தான். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இன்னைக்கு டேட்டை வந்து ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கிட்டு செமிகோலன் அழுத்துனீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இப்போ இதுல அடிஷனலா இன்னைக்கு டைமையும் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஸ்பேஸ் கொடுங்க. இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் அதே மாதிரி இந்த செமிகோலனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைமும் வந்து இன்சர்ட் ஆயிரும். ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க டேட் அண்ட் டைமை உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்க ரொம்ப சுலபமா இன்சர்ட் பண்ணி கொண்டு வர முடியும். அதற்கு அடுத்து முக்கியமான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இந்த ஆல்ட் டேப் தான். நீங்க எக்ஸல்ல ஏகப்பட்ட வேலைகள் வந்து செய்வீங்க, பட் நீங்க ஒரு டாஸ்கை ரிப்பீட்டா வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதற்கான ஷார்ட்கட்டை நீங்க லேர்ன் பண்றதுக்கு நீங்க ரொம்ப சுலபமா வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ ஆல்ட் கீயை வந்து பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க லெட்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வரும். இதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபார்முலாக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நெக்ஸ்ட் எம் பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபார்முலாக்கு போயிடும். அதற்கு அடுத்து நீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸை பிரஸ் பண்ணீங்கன்னாவே அந்த டாஸ்கை வந்து நீங்க நெக்ஸ்ட் வந்து பண்ணிட முடியும். ஸோ இந்த லெட்டர்ஸை நீங்க கண்டிப்பா ஆல்ட்டை பிரஸ் பண்ணிக்கிட்டு தொடர்ச்சியாக நீங்க டைப் பண்றதன் மூலமா அந்த பர்டிகுலர் டாஸ்கை ரொம்ப குயிக்கா வந்து நீங்க செஞ்சு முடிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உருவாக்குறாங்க. ஸோ இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் சொன்னது மட்டும் இல்லாம அடிஷனல் ஷார்ட்கட்ஸையுமே நீங்க லேர்ன் பண்ணி நீங்க அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோல எக்ஸல்ல யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் எஃபெக்டிவான ஷார்ட்கட்ஸை நீங்க லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பிராக்டிஸ் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. நீங்க தொடர்ச்சியாக ரிப்பீட்டடா செய்யறதன் மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மெமரைஸ் ஆகும். அப்பதான் உங்களுக்கு இது ரெகுலர் டைம்ல வந்து நீங்க ஒர்க் வந்து பண்ணும்போது இந்த ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராக்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான எக்ஸல் வீடியோஸை பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் போட மறக்காதீங்க. இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.